கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து தாங்கி நடத்துவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு விசை சமாரியா பட்டணத்திலே அவர் பிரயாணத்தில் இருந்த பொழுது யாக்கோபின் கிணறு என்று சொல்லப்படுகிற அந்த கிணற்றண்டையில் வந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் இயேசுவினுடைய சீசர்கள் அவருக்கு உணவு பண்டங்களை வாங்குவதற்காக பட்டணத்திற்குள் செல்லுகிறார்கள். இவர் அந்த கிணற்றின் அருகே இருக்கும் பொழுது ஒரு பெண் தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறார். ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்திரீனிடத்தில் சொல்லுகிறார், தாகத்திற்கு கொஞ்சம் தா என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், நீர் யூதனாய் இருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீயாய் இருக்கிறேன். பொதுவாக யூதர்கள் சமாரியர்களிடத்தில் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்வதில்லை. அப்படி இருக்க நீர் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? ஒரு சம்பாஷணை அங்கே ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏம்மா, நீ உனக்கு தாகத்துக்கு தண்ணீர் மொண்டு கொள்ள இந்த கிணத்துக்கு வந்திருக்கிறாயே, இந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை நீ குடிப்பாய் என்று சொன்னால் உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நீ திரும்ப திரும்ப இந்த தண்ணீரை வந்து மொண்டு கொள்ள வர வேண்டி இருக்கும். ஆனால் நான் ஒரு தண்ணீர் வைத்திருக்கிறேன், ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை மறைபொருளாக அவளிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அவள் சமாரியா ஸ்திரீ என்றும் அவள் இயேசுவை அறியாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றும் அறிந்தபடியினால், தேவனுடைய கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்தபடியினால் இயேசு அவளோடு கூட அவள் மனம் திரும்புதலுக்காக பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்கிறோமா? கொஞ்சம் கவனிக்கணும். கடந்த நாட்களில் நான் ஒரு சபையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சபையின் போதகர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மகன் பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தான். நல்ல உற்சாகமாக பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தான். அவருடைய மகன் ஒரு குறுந்தாடி வைத்திருந்தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா நீட்டாக வெட்டி ஸ்டைலாக கேராக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படி ஊச்சா. அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு அந்த தம்பி என்கிட்ட வந்து, அண்ணே, செய்தி நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு, எங்கள் கூட ஆண்டவர் பேசினார், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே அப்படின்னா. அப்போ அந்த தம்பியை உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரட்சிக்கப்படலையா அப்படின்னே. அண்ணே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், அண்ணே, நான் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் தானே இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே பாடுகிறது, வசனம் வாசிக்கிறது, அப்படி அப்பா கூட ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே ஜெபத்தில் வேத தியானத்தில் அப்படியே வளர்ந்துட்டு வரேனே, கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், தம்பி இங்கே வாங்க, வேத வசனம் சொல்லுது, இயேசு சிலுவையில் மரித்தது பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பிறக்காமல் இருக்கிற குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் மரித்தார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தார். ஆனால் இப்பொழுது பிறந்த நமக்கும் அவர் மரணமானது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஸோ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் ஒழிய உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வராது. நீங்கள் மனம் திரும்புதலின் அனுபவத்துக்கு வரலன்னா நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல தான் உங்கள் வாழ்க்கை சாட்சியற்றதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என்னன்னே என்னைய சாட்சி இல்லாதவன் சொல்கிறீங்களா அப்படின்னார். தம்பி, நான் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ உங்கள் சர்ச்சைக்கு வர்ற ஒரு வாலிப தம்பி பெரிய கிருதா, அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி பெரிய கிருதா வச்சு, ஒரு பெரிய நல்லா எரும மாட்டு கொம்பு மாதிரி மீசை வச்சு, நல்ல அரிஸ்டாட்டில் தாடி மாதிரி ஒரு தாடி வச்சுட்டு வந்தாச்சுன்னா நீங்கள் அவரை எப்படி பார்ப்பீங்க? என்ன உடனே, அது தப்புலானே, அப்படி ஒரு ஆட்டுத்தாடி வச்சுக்கிட்டு பெரிய மீசை வச்சுட்டு வர்றது வந்து நல்லா இருக்காதுல்லான்னு. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே, இது நல்லா இருக்குதானே? அண்ணே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாருனே, வெளியே உள்ள
முகத்தை பார்க்கல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அப்போ உங்கள் சர்ச்சுக்கு விசுவாசியாக வர்றவனுக்கும் ஆண்டவர் இருதயத்தை தானே பார்ப்பாரு, வெளியே உள்ள முகத்தை பார்க்க மாட்டார்லான்னே. அப்போ தான் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்குறாரு. எதுக்கு உங்கள் சர்ச்சில் வர்ற பெண்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் சேரீ போடுறாங்க, கலர் சேரீ போடலாமே? ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்குறாரு. எதுக்கு உங்கள் சர்ச்சுக்கு வர யாரையும் நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்குறாரு, முகத்தை பார்க்கலையே. அப்போ அந்த தம்பி சொன்னா, இல்லைண்ணே, இது எங்கள் சபை, பெந்தைகோஸ்தே சபை, அதனால் நகை போடக்கூடாது. நகை போடக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே இருக்குது சொல்லுங்க? ஆண்டவர் இருதயத்தை தானே தம்பி பார்க்குறாரு, நகையை போடுறத பார்க்கலையே. அந்த தம்பிகிட்ட பேச பேச, அண்ணே நீங்கள் பேசுறது விதாண்டவாதம் மாதிரி இருக்குதோன்னே. ஆமாண்ணே, நீங்கள் செய்கிறது விதாண்டவாதமா இல்லையா அப்படின்னே. அப்போ அவர் அப்படியே யோசிச்சுட்டு, அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இருக்கிறேன். இல்லை தம்பி, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் இருதயம் உணர்வுள்ளதா இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உன் தாடியை அழகுபடுத்தும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், புறம்பான அலங்காரம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இன்னைக்கு நீங்க ஃபுல் பீட்ல நின்று பிரசங்கம் பண்றீங்க, பெண்களுக்கு புறம்பான அலங்காரம் இல்லைன்னு. நீ ஒன்னி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறியே. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள ஜீவ தண்ணீர். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த தம்பிகிட்ட பேசும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அவருக்கு நான் பேசுறது பிடிக்கல, கொஞ்சம் கடினமா ஃபீல் பண்ணார். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு சொன்னாரு, ஆமாண்ணே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது, உன்னத அனுபவங்கள் வரும் பொழுது இந்த காரியங்கள் இருக்காது. இப்போ யோசித்து பாருங்க. அதனால தான் தம்பி அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் மீசை தாடி எல்லாத்தையும் வலிச்சிட்டு முழுக்குன்னு இருந்தாங்க. ஏன்னா நான் எனக்குன்னு எதுவும் வேண்டாம், எல்லாம் இயேசு தான், எனக்குன்னு ஒரு அலங்காரம் வேண்டாம், எதுவும் வேண்டான்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ கவனித்து பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் வாலிப பசங்களை பாருங்க, யமஹா எஃப்செட் தான் வேணும்பா, இல்லைன்னா அந்த கேடிஎம் பைக்கு தான் வேணும்பா. என்னென்னா முறுக்கிக்கிட்டு ரோட்டில் புஸ்குன்னு போகணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனையாக சொல்கிறேன், போன வாரம் நாசரேத்தில் 2 தம்பிமார் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனாங்க. அதுக்கு முந்தின வாரம் ஆக்சிடெண்ட்டில் ஒரே பைக்கில் வந்த 3 பேர் மரித்து போனாங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லாததுனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு பைக்கில் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் அதை கண்டிக்கிறது இல்லை, புத்தி சொல்கிறதும் இல்லை. பெற்றோர்கள் சொன்னாலும் அவர்கள் கேட்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாக, தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக நமது வாழ்க்கை இல்லை. இந்த சமாரிய ஸ்திரீ என்ன நினைச்சான்னா, ஆண்டவர்கிட்ட ஜீவ தண்ணி இருக்குது, அதை அவர் தந்துட்டாருன்னா வாங்கிட்டு போய் நான் திரும்ப என்ன பண்ண மாட்டேன், தண்ணி மொண்டு கொள்ள அடிக்கடி வரமாட்டேன். ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற ஆத்துமாவில் உருவாகிற ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அவளுடைய வாழ்க்கையில அவள் மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் அவள் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை ஆண்டவர் அவளுக்கு காண்பித்த பொழுது அவள் மனம் திரும்பினாள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்றீங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்றீங்க, நான் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுவேன் என்று சொல்றீங்க. நல்லது. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவ தண்ணீராகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா உயிரடைந்து இருக்கிறதா? உங்கள் ஆத்துமா உணர்வுள்ளதா இருக்கிறதா? உங்கள் ஆத்துமா தேவனால் பாதுகாக்கப்பட்டதா இருக்கிறதா? அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அவரை அறியவில்லை, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களா? உலகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவினிடத்தில் பேசின பொழுது கண் திறக்கப்பட்டவளாய் தன் வாழ்க்கையை அறிந்து கொண்டு அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவ தண்ணீர் வரும். அது ஒரு காலம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாகமுள்ளவர்களாக மாற்றவே மாற்றாது. நம்ம ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன்.
ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் வளர, நிலைத்திருக்க, தேவனுக்கென்று கனி கொடுக்க உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நன்மையினாலும் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரை விடுவிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஜீவ தண்ணீராகிய நீர் உமது பிள்ளைகளின் ஆத்துமாவை நிரப்பும்படிக்கு நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.